காதல் கடிதம் எழுதவே 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். இருந்து என்ன பிரயோஜனம்? அழகுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலையே. எங்க பாட்டி வேற சொன்னுச்சு, என் பேர அழகுக்கு பொண்ணுங்க தீவிர நிக்கும்னு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு எறும்ப கூட காணும். அந்த கிளை பேச்ச நம்பியிருக்க கூடாது. என்ன ஆட்சி நடத்துறானுங்க? எங்க பார்த்தாலும் ஊழல. என்ன மச்சான், 5000 காரி ஆயிடுச்சா? ஆமா மச்சா, எப்படி கண்டுபிடிச்சா? அக்கௌண்ட்ல காசு கொடுக்கும்னு பார்த்தது, அதோட இன்னைக்குதான் பாக்குறான். நான் கேக்குறேன், மந்த்லியே பேச்சுனுக்கிறா. அது இல்ல மச்சா, இனிமேல் தான் எலெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் வீடு வீடா வரும், ஓட்டு கேட்க வரும், வாங்கிக்கோ. யார சுத்தமா இருக்கிற தெருவுல 10,000 வாழா வெளிய போட்டு குப்பையாகிட்ட, குப்பையில்லா வாடாமைய எனக்கு ஓட்டு போனங்கன்னு வாக்கு சேகரிக்க வருவாங்க. அவனுங்களேதான். எனக்கு எந்த கட்சி மேலேயும் நம்பிக்கை இல்ல மச்சான். ராணுவ ஆட்சி வரணும், அப்பதான் சரிபடும். ராணுவ ஆட்சி வந்தா மிலிட்டரி சர்வீஸ்க்கு வாய்ப்பு இருக்குல்ல. 5 different types of asanas பார்க்கலாமா? முதலை வாழ் பத்மாசனா, ஒரு கை தூக்கி ஷவாசனா, பின்னங்கால் மடக்கி புஜாசனா, சோம்பேறி கருடாசனா, அசந்து உறக்கம் விருட்சாசனா. உன்னை பார்த்தாலே அப்படியே அப்பனும் போல இருக்குது எனக்கு. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கைய வைக்கிற? என் ஃபுல் பவரை காமிக்கட்டுமா? காமிடா. என்ன முழத்து பவரால இருக்கு? சரி, நீ இப்ப ரொம்ப கோவமா இருக்க, ஆனா நான் கொஞ்சம் சாஃப்ட் மூட்ல இருக்கேன். அதனால இப்ப சண்டை போட்டாலாம் சரிபட்டு வராது. நானும் ஒன்ன மாதிரியே முழு கோவத்தை மைண்ட்ல ஏத்திட்டு வரேன். அப்ப பாத்துக்கலாண்டி. இப்பவே வாடா. வரண்டி ஆங்கிரி மோட்ல ஆக்ரோஷமா வரண்டி. இல்லைங்கப்பா, உன்னை பக்கத்து வீட்டு பையன் கூட விளையாட அனுப்புனா அவன் தவளை வாய மூடிட்டு பேசாட்டி விளையாட வேண்டியது. அவன் தென்னல கேட்ட, அவன்கிட்ட போய் உங்க அம்மா அங்க இருப்பு, உங்க அப்பா அங்க இருப்பு, நீ மட்டும் எப்படி சோப்பாடுன்னு கேட்டது. அவன் போய் அப்பாட்ட கேட்டது, அவன் அப்பா அவன் பொண்டாட்டி அடிச்சு எழுத்து விட்டு துவச்சிட்டான். உள்ள குடும்பத்துல குழப்படி உண்டு பண்ணிட்டு கிடக்க உனக்கு எதுல தேவையில்லாத வேலை. பக்கெட்ல மண் அள்ளிய வச்சு எதை போட்டா மட்டும் போதுமா? தண்ணி ஊத்துறாத்தானா பூ பூத்து காயா காய்ச்சி தொங்கும். இனி எப்படி காயா காய்ச்சி தொங்குதுன்னு மட்டும் பாரு. எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஒரு வாரம் தொடர்ந்து வெளியில கடையில சாப்பிடுதா 20 நாள் உடம்பு சரியில்லாம இருந்தேன். இந்த ஃபுட் பிளாக்கர்ஸ் எப்படி டேபிள் ஃபுல்லா வச்சு மாச கணக்குல சாப்பிடுறாங்க? அதுவும் அவன் உறுப்பில் நல்லா இருக்குன்னு போய் சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா நேத்து நான் ரோட்ல போக போந்தேன், எல்லாத்துமா அந்த கடையை பார்த்தோன்னு சொல்றதுதான் மன்னிக்கவே முடியாது. இவங்க பேசுறத பார்த்தா ஒரு நாள் என்ன ஒரு நாள் சொந்த கல்யாணத்துக்கு கூட எதாச்சியா இந்த பக்கம் வந்தேன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? 12 வயசுல பிளே ஸ்டேஷன் ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 18 வயசுல செல்போனுக்கு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 20 வயசுல பைக்கு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 24 வயசுல நல்ல வேலைக்கு போக ஆசைப்பட்டேன், கிடைக்கல. 27 வயசுல கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டேன், அதுவும் கிடைக்கல. கடவுளே, என்னை ஏன் இப்படி பண்ற? சரி மானிடா, இப்போது உன் ஆசையை கூறு, ஒரு வரம் தருகிறேன். ஒன்னும் இல்ல கடவுளே, சின்ன ஆசைதான். ஒரு மாடி வீடு, 10 ஏக்கர் நிலம், 50,000 ஒரு மணப்பெண் மற்றும் சுவிஸ் பேங்கில் ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆடி கார்டு. மானிடா, போதுமா? இன்னும் வேற ஏதேனும் வேண்டுமா? இல்ல கடவுளே, இன்னொன்னு இருக்கு. அது என் வாயில எப்படி சொல்லுவோன்னு தெரியல. நானும் அந்த வார்த்தை என் வாயில எப்படி சொல்றதுன்னு தெரியல. மரியாதையா போயிடு மானிடா. தங்கம் இருக்கும் விலைக்கு 50,000. மா எழுந்துருமா. என்னடா இவ்வளவு நாள் நான் இந்த ஏரியால இருந்ததுக்கு உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னத்த கண்டுபிடிச்சிருக்க? அப்படி கேளு. நம்ம தெருவுல இருக்க முன்சாமி அந்நியம்மா முனியம்மாவை லவ் பண்றான். ஆனா முனியம்மா பக்கத்து தெருவுல இருக்க ரங்கசாமிய லவ் பண்ணுது. இது ரங்கசாமி பொண்டாட்டிக்கு அதுக்கு போயிடுச்சு. இதுல கோவிந்தசாமி பேரு அடிக்கடி நடுவுல வந்துட்டு போகுது. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது இன்னைக்கு உன்னை பொண்டாட்டி சொல்லிட்டு தெரியல வேணாம்,
நாளைக்கு வேற ஒருத்தியோட போண்டா டீ சாப்பிட்டுட்டு போயிடுவான். இதுல நான் என்ன கருத்து சொல்றேன்னா, யாரோ ஒரு தாய் பெத்த புள்ளைய பாத்துக்கிட்டு பதிலா என்ன மாதிரி நாய்களை பாத்துக்கிட்டா அடுத்த வீட்டு போண்டாவை கூட திரும்பி பார்க்க மாட்டோம். ஏய் உனக்கு டெய்லி ட்ரீட் கொடுப்பானே அந்த அமேசான் டிரைவர் வந்திருக்காண்டா. ஐயோ அப்படியா? கூப்பிடுமா, போயிட போறாரு. என்ன யாரையும் காணோம். ஊரடாது காலம் விட மாட்டேங்கிறேன், சாவம் விட மாட்டேங்கிறேன். இவன் என்னை விட்டு போனா வேண்டாம், நான் விட்டுலாம். பேசாம துபாய்க்கு பஸ் ஏறி போயிடணும். அச்சோ சில காசை வச்சுட்டு வந்துட்டேனே, எவ்வளவு டிக்கெட் என்ன இடத்துலயே. சரி பாத்துக்குவோம். துபாய்க்கு போற பஸ் இங்கதான் இருக்கு. வந்துட்டான் காலையிலேயே. ஏப்பா அதெல்லாம் வேற நாடுப்பா, அதுக்கு பிளைட்ல தான் போகணும். என்னது துபாய் வேற நாடா? என்னன்னு சொல்றீங்க? அச்சோ அப்ப துபாய் வேற நாடா? பஸ்ல போக முடியாதுக்குள்ள இருக்கு. சரி லாரி ஏறி வந்துச்சுன்னா ஏறி போயிடுவோம். நான் வேற 3 நாளைக்கு சேர்த்து புளியோரை வேற கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே மரக்கறியில வச்சு புளியோரை தின்னுட்டு பொடி நடை நடந்து போவோம். லாரி ஏறி இருக்காப்புல வந்துச்சுன்னா ஏறி போயிடுவோம். இது என்ன பொட்டி அடிக்கடி குழம்பு பாக்குறான்? பணம் வச்சிருப்பானோ? அண்ணா புளியோரை சாப்பிடுறீங்களா? டேய் நல்லா மண்டகோளாறு மாணிக்கம், இவ்வளவு சுலமா உட்காந்துக்கிறா. லவ் மேட்ரு மச்சான். லவ் மேட்ரா? நல்லாச்சா? மரக்கான பக்கத்துல மல்லிகா மல்லிகான்னு ஒரு பொண்ண லவ் பண்ண மச்சான். ஆளு பாக்க பால்ல செஞ்ச பாயாசம் மாதிரி இருப்பா மச்சான். டேய் எல்லாரும் பாயாசத்தை பால்ல தான் செய்வாங்க, நீ கதையை சொல்லு. அந்த பொண்ணு என் கூட ஒரு நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லுவா மச்சான். பாருங்க மக்களே, எவ்வளவு பெரிய பிரில்லியன்டான ஐடியாவ எவ்வளவு எமோஷனலா கன்வெர்ட் பண்ணிது பாருங்க அந்த பொண்ணு இவனுக்கு. சரிடா இப்ப என்ன பண்ண போறா? சரக்கு போடலான்னு இருக்க மச்சான். கம்பெனி கூட சோபா எப்படியோ லைனி வந்தானே, இவன் கிட்ட சரக்கு உசார் பண்றதுக்கு உயிர் போய் உயிர் விட்டுடா சாமி. மணிக்கம் போலாமா? ஏ குங்கா நம்ம எழுப்பு தள்ள முடிக்கலாமா? முடியாது போடா. என்னது போடவா? அடிங்க யார் மேல கை வைக்கிற? ஏய் என்னடி அடிச்சு போட்டா? ஒண்ணு தாண்டி. உன் நல்ல நேரம் இதுல கடிச்சிருப்பேன். என்னது கடிச்சிருப்பியா? பின்ன இதெல்லாம் ஒரு மூஞ்சி நீ என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ற? அது எனக்கே தெரியும், நீ சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் என்ன இதுக்கு ப்ரப்போஸ் பண்ண? நான் சொல்ல வரத எங்க நீ ஃபுல்லா கேக்குற? பெண் புத்தி பின் புத்தின்றது சரியாதான் போச்சு. டேய் அச்சர்ல முட்டை கலங்கிச்சானா லூஸ் மாதிரி பேசுகிறா? லூசு மாதிரி பேசுறேனா? ஏடி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரேஷன் கார்டு வாங்கிட்டு 3000 ரூபா வாங்கிட்டு 50-50 எடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள அடிச்சு பேத்துட்ட கணத்தை. கேண்டி மாமியார்ன்ற மரியாதை இல்லாம என் அம்மாவை புரியாத பஸ்ல திட்டினே இருக்கேன் தினம். வேண்டாப்பா விடுப்பா. நீ சும்மா இரு. கேட்டா கேட்க வேணான்ற, கேட்கலன்னா ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டியான்ற. கேட்டுட்டு இருக்கல நானே. நீ சொல்றி என்னடி திட்டின்னு இருந்த? நிம்டா those was telling me at tabush crack வைக்க நிம்பும்ல மொஹினோசுக்கு. இதுக்கு அர்த்தம் என்னடி? இது மந்திரங்க. அது கட்ட என் மாமியார் 150 வருஷம் உயிரோடு இருக்கணும். அடுத்த ஜென்மத்துல எனக்கு மாமியாரா வரணும்னு வேண்டிக்கிட்டுங்க. நம்பாதப்பா. பாத்தியாமா நீ நல்லா இருக்கணும் தாமா அவ வேண்டிட்டு இருந்திருக்கா. அத போய் தப்பா நினைச்சிட்டியே. போய் வேலையை பாருமா. ஏண்டி கண்ணு செல்லும், இந்த மாதிரி வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு எதிராக மந்திரம் இருக்காடி? எந்திக்கிட்டே இருக்காங்க. எழுதுறாங்களா? எழுதட்டும்.